வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இறையருள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பலாசபுரி நாட்டை அரசன் நாகநந்தன் ஆண்டு வந்தான். அரசி சங்குதேவி அரசன் நாகநந்தன் அவர்களுக்கு சிறந்த இல்லறத்தின் பயனாக பூமாதேவி, பூர்வாதேவி, பூர்ணாதேவி என்று 3 அழகிய குழந்தைகள் உள்ளனர். இளவரசிகளை அரசன் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான். நல்ல கல்வியினாலும் அஸ்திர சாஸ்திர வித்தைகளினாலும் இசை நடனம் போன்ற கலைகளினாலும் சிறந்து பேரழகிகளாக திகழ்ந்தனர். வராகபுரம் நாடு பலாசபுரி நாட்டை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது. அரசன் வீரபத்ரன் வெகு சிறப்பாக வராகபுரம் நாட்டை ஆண்டு வந்தான். அரசி மந்த்ரா நாட்டு மக்களின் மனம் கவர்ந்தவள் ஆவாள். இவர்களின் உத்தமமான இல்லறத்தின் பயனாக அசோகன் என்ற மகன் பிறந்தான். அரசனும் அரசியும் அரசகுமாரன் மீது அன்பும் அரவணைத்தலுமாக இருந்தனர். இளவரசன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பேரழகனாக திகழ்ந்தான். அரசனும் அரசியும் அவனால் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் அவர்களின் சந்தோஷம் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. அரசகுமாரன் அசோகனுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அரச வைத்தியரின் வைத்தியத்திற்கு இளவரசனின் நோய் குணமாகவில்லை. வேறு நாடு வெளிநாட்டு வைத்தியங்களை அரசன் வரவழைத்து வைத்தியம் பார்த்தான். ஒரு முன்னேற்றமும் இன்றி வருஷங்கள் கழிந்தன. அரசனும் அரசியும் அவனால் மிகவும் தீராத மனவேதனை அடைந்தனர். அறியப்படாத நோயினால் மிகவும் உடல் இளைத்து கருத்து பொலிவிழந்து போனான் இளவரசன் அசோகன். அவனுக்கு பார்க்கப்படும் வைத்தியத்திற்கும் மனம் வெறுத்து போனான். மேலும் தனது தாய் தந்தை படும் மனவேதனையும் கண்டு மனம் கனத்து நொந்து போனான். இந்த நோயினால் நாம் ஒருவேளை சீக்கிரம் மரணத்தை தழுவிடலாம் என நம்பினான். அதை பார்த்து பெற்றோர் மிகவும் வருந்துவார்கள். அதனால் நாம் அரண்மனையை விட்டு வெளியேறி விடலாம். நாம் இறந்தாலும் அவர்களுக்கு தெரியாது, எங்கோ மகன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து ஒரு நாள் இரவு அரண்மனையை விட்டு வெளியேறினான். நோயினால் மிகவும் பாதித்திருந்தபடியால் அவனை பார்க்க பிச்சைக்காரன் போல் இருந்தான். ஊர் ஊராக கோவில் கோவிலாக அலைந்து இறைவனின் அருள் தேடி அலைந்தான். இறுதியில் நாகநந்தன் ஆண்டு வரும் பலாசபுரி நாடு வந்தடைந்தான். பலாசபுரியில் விசேஷமான சிவன் கோவில் ஒன்றிருந்தது. அந்த மகாலிங்க சுவாமியை வணங்கி கோவில் பிரசாதமாக தரும் உணவு உண்டு கோவில் வாசலில் படுத்து வாழ்ந்து வந்தான் அசோகன். ஒரு நாள் இரவு நில ஒளியில் பலாசபுரி மன்னன் நாகநந்தன் மாடத்தில் ஓய்வாக அமர்ந்திருந்தான். அவன் அருகில் அரசியார் சங்குதேவி மற்றும் அரசகுமாரிகள் மூவரும் இருந்தனர். அரசனுக்கு அவனது இளவரசிகளை கண்டு மனம் பூரிப்பாக இருந்தது. இளவரசிகளை பார்த்து, உங்களை நான் நன்றாக வளர்த்துள்ளேன். உலகில் எந்த அரசனும் இவ்வாறு சிறப்பாக வளர்த்திருக்க இயலாது என்று பெருமைப்பட பேசினான். அதை கேட்ட முதல் இளவரசி பூமாதேவி, ஆம் ஆம் தந்தையே, இந்த உலகில் உங்களுக்கு இளையான அரசர் கிடையவே கிடையாது என்று புகழ்ந்தாள். உங்களுக்கு மகளாக பிறந்ததால் நான் மிகவும் பாக்கியசாலியாக உள்ளேன் என்றாள். அரசனும் அரசியும் சந்தோஷமாகினர். உடனே 2வது இளவரசி பூர்வாதேவி, ஆம் தந்தையே, உங்களுக்கு மகளாக பிறந்ததால் தான் நானும் மகிழ்வாக உள்ளேன். நீங்கள் இல்லையெனில் இவ்வளவு உயர்வான வாழ்வு எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கும் கூட கிடைக்காது என்று பலவாறு கூறி அவனை புகழ்ந்தாள். மகிழ்ச்சி அடைந்த அரசன் தனது 3வது மகளையும் பார்க்க பூர்ணாதேவியும் புன்னகைத்தபடி பெற்றோர்களை பார்த்தாள். பூர்ணா, உன் தந்தையிடம் நீ ஒன்றும் கூறவில்லையா என்றாள் அரசி சங்குதேவி. நான் கூற என்ன உள்ளது? எல்லாம் இறையருள். நாம் வணங்கும் இறைவனின் அருளால் எல்லாம் நலமாக நடக்கிறது என்றாள். அரசன் நாகநந்தன் மனம் துணுக்குற்றான். அப்படியென்றால் என் மகளாக இருப்பதனால் நீ பாக்கியவதியாக இல்லையா? இறையருள் காரணமாகவே நீ நலமாக இருக்கிறாயா என்றான் அரசன். ஆம் தந்தையே, அதில் என்ன சந்தேகம்? இறையருள் கூடிவர எல்லாம் நலமாக நடக்கும் என்றாள் பூர்ணாதேவி. அரசன் தனது மந்திரியை அழைத்தான். பூர்ணாதேவியை தனது நாட்டில் உள்ள கடைநிலையில் இருக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து வை. நாளை காலை திருமணம் என்று ஆணையிட்டான் கோபமுடன். அரசி சங்குதேவி, அரசே, கோபம் வேண்டாம் என்றாள். ஆனால் பூர்ணாதேவி, நான் தந்தையின் ஆணையை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் இறையருளே என்றாள்.
மறுநாள் காலையில் கோவில் வாசலில் வாழ்ந்து வரும் அசோகனை கண்டுபிடித்து இவனை விட கீழ்மட்ட மனிதன் இல்லை என்று அவனுக்கும் பூர்ணாதேவிக்கும் திருமணம் நடந்தது. அசோகன் பலாசபுரியில் இருந்ததினால் அரசன் நாகநந்தன் ஆணையை மீற முடியவில்லை. அவன் பூர்ணாதேவியிடம், அரசகுமாரி ஆகிய உன்னை பிச்சைக்காரன் போல் இருக்கும் நான் மணக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நீ விரும்பினால் என்னை விட்டு விலகி உன் விருப்பம்படி போய்க் கொள்ளலாம் என்றான். பூர்ணாதேவி அசோகன் சொன்னதை கேட்டு மறுத்துவிட்டாள். என் தந்தை உங்களை எனக்கு மணாளனாக தேர்ந்தெடுத்து இருக்கிறார். நமக்கு திருமணம் ஆகிவிட்டது. அதனால் நீங்களே என் கணவர், நானே உங்களது மனைவி. அதனால் உங்களுடனே சேர்ந்து வாழ்வேன் என்று கூறிவிட்டாள். அசோகனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அதன் பிறகு தான் யார் எனும் உண்மையை கூறினான். வராகபுரத்து நாட்டு இளவரசன் நான் என்ற உண்மையை கூறினான். பிறகு தன்னுடைய நோய் காரணமாக அரண்மனையை விட்டு வெளியேறியதாக கூறினான். இப்பொழுது நமக்கு திருமணம் ஆகிவிட்டது. அதனால் நாம் வராகபுரம் சென்று விடலாம் என்று கூறினாள். பூர்ணாதேவி முழு சம்மதம் அளித்து அவனுடன் செல்லலானாள். வழிப்பிரயாணம் உடல் இளைத்து கருத்து பொலி விழந்து போன அசோகனுக்கு சிரமமாகவே இருந்தது. பிரயாணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் தங்க வேண்டி வந்தது. பூர்ணாதேவி தனது கணவனை ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க செய்தாள். அருகில் எங்காவது நீர் கிடைக்குமா என்று பார்க்க சென்ற பின்பு அவள் திரும்பிய அப்பொழுது அவள் கணவன் ஓய்வாக தூங்குவதையும் அவன் வாயிலிருந்து ஒரு பாம்பு வெளியேறுவதையும் கண்டாள். அதனால் மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்து மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்தாள். அப்போது மரத்தின் சற்று தூரத்தில் ஒரு பாம்பு புற்று இருந்தது. அதிலிருந்து ஒரு பாம்பு வெளியேறி வந்தது. அந்த பாம்பு அவன் வாயிலிருந்து வந்த பாம்பை பார்த்ததும் சீறியது. அதை பார்த்ததும் அசோகன் வாயிலிருந்து வந்த பாம்பு புற்று பாம்பிடம், நீ ஒரு புதையலை பாதுகாத்து கொண்டு அங்கேயே இருக்கிறாய். உன்னை அடித்து கொன்றால் அந்த புதையலை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறியது. அதை கேட்ட புற்று பாம்பு மிகவும் கோபப்பட்டு, நீ இந்த இளவரசனுடைய வயிற்றுக்குள் புகுந்து அவனை வாழ விடாமல் செய்கிறாய். இளவரசனுக்கு கடுகை நன்றாக அரைத்து வாயில் புகட்டினால் அவன் வயிற்றுக்குள் இருக்கும் நீ கூட இறந்து போவாய் என்று சொன்னது. உடனே கோபப்பட்ட பாம்பு மீண்டும் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அசோகன் வாய் வழியாக வயிற்றுக்குள் சென்று விட்டது. இதனை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதன் பிறகு அசோகனை ஓய்வெடுக்க சொல்லி சற்று தூரத்தில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றாள் பூர்ணாதேவி. அங்கு சென்று, அம்மா, கொஞ்சம் கடுகு இருந்தால் கொடுங்களேன், எனக்கு மருந்துக்கு வேண்டும், கொஞ்சம் அரைத்து கொடுங்கள் என்று கேட்கிறாள். அந்த வீட்டு பெண்மணி, பாவம், மருந்துக்காக கேட்கிறாய், இரு, நான் கொஞ்சம் கடுகை எடுத்து அரைத்து தருகிறேன் என்று கடுகை நன்கு அரைத்து கொடுத்தாள். கொஞ்சம் தண்ணீரும் வாங்கி கொண்டு அந்த கடுகு விழுதையும் வாங்கி கொண்டு மீண்டும் மரத்தடிக்கு திரும்பினாள். கணவரிடம் அந்த கடுகை தண்ணீரில் கரைத்து குடிக்க கொடுத்தாள். உங்களுக்கு உடம்பு சரியாகும் என்று. அசோகனும் தன் மனைவி தந்ததை வாங்கி குடிக்கிறான். அந்த மருந்து வயிற்றுக்குள் சென்றதினால் அசோகன் வயிற்றுக்குள் இருந்த பாம்பு இறந்து போய்விட்டது. அதனால் அவன் கொஞ்சம் தெளிவாக பேச முடிந்தது. மிகவும் தெம்பாக எழுந்து நிற்க எல்லாம் முடிந்தது. முகத்தில் ஒரு களை வந்தது. உடம்பில் உள்ள கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரத் துவங்கியது. அதன் பிறகு பூர்ணாதேவி கணவனை அழைத்து பாம்பு புற்றின் அருகில் சென்று அதை தட்டி அதில் உள்ள பாம்பை அடித்து கொள்ளுமாறு கூறினாள். அதுபோல அடித்து கொன்ற பிறகு அதனுள் இருந்த புதையலை எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு இருவரும் சந்தோஷமாக கடுகு அரைத்து கொடுத்த பெண் வீடு நோக்கி சென்றார்கள். அவளுக்கு கொஞ்சம் தங்கம் பரிசாக கொடுத்தனர். பின் வராகபுரம் நோக்கி நடந்து நடந்து செல்ல செல்ல அசோகனுக்கு ஆரோக்கியம் மீண்டும் மீண்டு வந்து தெளிவாகி நன்றாக உடல் நலம் வளர ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு அவர்கள் அரண்மனைக்கு சென்றார்கள். அசோகனுக்கு இப்போது அவன் பெயருக்கு ஏற்றாற்போல் சோகம் என்பது இல்லாது போயிற்று. இவனை கண்டதும் அவனுடைய பெற்றோர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனால் அரசன் வீரபத்ரன் அரசி மந்திராவும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து மகனையும் மருமகளையும் நன்கு வரவேற்றனர். அதன் பிறகு நாட்டு மக்களுக்கு பறை அறிவித்தார்கள். இளவரசன் திரும்பி வந்துவிட்டான், அவனுக்கு கல்யாணம் செய்ய போகிறோம், அவன் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான், அவள் பலசாபுரி இளவரசி. ஒரு சிறப்பான மணவிழா ஏற்பாடு பண்ணப்பட்டது. அதன் பிறகு பல தூதர்களை பலசாபுரி அனுப்பி, உங்களுடைய மகளுக்கு எங்கள் மகன் அசோகனுடன் திருமணம், அதனால் திருமணத்திற்கு நீங்கள் யாவரும் அவசியம் வர வேண்டும் என்று திருமண அழைப்பு விடுக்கிறான் அரசன் வீரபத்ரன்.
கோபத்தினால் தனது மகளை பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று வருந்திக் கொண்டிருந்த வலசாபுரி மன்னனுக்கு இந்த திருமண அழைப்பு மிகவும் வியப்பாக இருந்தது. குடும்பத்தினுடன் வந்து சேர்ந்தான். மகள் செல்வ செழிப்புடன் தன்னுடைய நாட்டை விட மிக பெரிய நாட்டின் இளவரசனை திருமணம் செய்து கொள்ள இருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான். தன்னுடைய மகளின் தலையை அன்புடன் கோதிவிட்டான். மகளே, அரசன் பெரியவன் அல்ல, இறையருள்தான் பெரியது. நீ சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாய். நீடூழி வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தான். அதன் பிறகு அரசகுமாரன் அசோகனுக்கும் அரசகுமாரி பூர்ணாதேவிக்கும் மிகவும் அருமையாக திருமணம் நடந்தேறியது. எல்லோரும் மனதார மணமக்களை சந்தோஷமாக வாழ்த்தினார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.